ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சாண்டினியோ பைப்புல இருக்கான்ல, இவனை வச்சு நம்ம மேலே இறங்கி கீழே போய் கன் எடுத்து போட்டு தள்ள போறோம். ஏன் அதை பண்றேன்னா, நிறைய மேட்ச் இறங்கி நிறைய பேர் என்ன இப்படி போட்டு வெறுப்பேற்றிருக்கானுங்க. இந்த மேட்ச்ல பிடிக்காத ஒரு கேரக்டர்னா இதான், பிடிக்காத ஒரு விஷயம்னா இதான். மேலே ஏறி உட்காந்து இன்னைக்கு நம்ம அதான் பண்ண போறோம். டேய் கன் எடுத்துடா, நாங்களே மேலே ஏறி போட போறோம். டேய் வந்துடா, இன்னொருத்த வந்துடா. டேய் எப்படா வந்த சொல்ல முகலாம் மேலே வந்து உட்காந்து கிடக்குறானே. பரவாயில்ல, ஜஸ்ட் மிஸ்ல முடிச்சாச்சு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேலே இருக்கும், எவனையும் விடக்கூடாது, எல்லாரையும் போட்டு தள்ளுறோம். டேய் நிறைய பேர் இருக்கானுங்களா, சுத்தி எக்கச்சக்கமான பேர் சுத்து போட்டானுங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து மேலே தான் இருக்கோம். மேலே ஒருத்தன் வரக்கூடாது. மேலே ஒன்னொருத்தன் எப்பறம் வந்து மேலே எப்பறம் வரீங்க? ஓடுறாம இருக்க அந்த அப்பா இருக்கணும். ஏன்டா ஓடுற? மேலே வந்தா சண்டை போய் இப்படி பயந்துலாம் ஓடக்கூடாது. ஒன்னா முடிக்காம விட மாட்டேன், மேலே வரத்துக்கே அவனை நான் விட மாட்டேன். இன்னும் ஒருத்தவனா நீ எப்படா மேலே வந்து சாண்டினியோ பவர் போட்டு கீழே போயிட்டா போல இருக்கு. இன்னொரு வெள்ளை செட் நம்பிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். இந்த பவர் டே, இந்த பவர் வந்து மேலே வருவா, பவர் உடச்சு விடுறா. பவர் எப்படி மேலே வருவா? யாவனும் மேலே வரக்கூடாது, ஒருத்தனும் மேலே வர விட மாட்டேன், மேலே வரவனும் போட்டு தலாம விட மாட்டேன். நம்ம கண்ணு கொடுத்து வந்திருக்கான் போல கொஞ்சம் புல்லட்டும் கொடுத்துருக்கான். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த சாண்டினியோ கேட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து போட்டதில் போகிறோம். நம்மளும் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருக்குது, நமக்கு வெறியேறுமா ஏறாதா? நம்மளை மட்டும் மேலே ஏறி போட்டு தள்ளுறாங்க. அதை நம்மளும் பண்ணல. ஓகே, பவரை போட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா லூட் எடுத்து போகிறாங்க. இப்படி தான் இறங்கி லூட் அடிச்சு நம்ம சுடுறப்ப மேலே போய் உட்காந்துக்கிறானுங்க. நானும் அதே மாதிரி பண்ணுறேன்டா, எல்லா லூட் எடுக்கிறேன். மெடிக்கிட்டா ஓகே, மெடிக்கலாம் எடுத்துக்கலாம். உள்ளே நல்லா இருக்குது, உள்ளே வச்சு மெடிக்கிட்டு இருக்காடா. உள்ளே பெருசாக மெடிக்கிட்டு இல்லை. நீங்கள் இந்த பவருக்கு இதை யூஸ் பண்ணி ஹெல்த் மட்டும் ஏற்றிக்கலாம். ஹெல்த் மட்டும் ஏற்றிக்கிறேன்டா. ஹெல்த் ஏற்றி அதுக்கப்புறம் மேலே வரேன். ஏன்னா மேலே வந்தால் நிறைய கில் பண்ணலாம். மேலே எவனும் இருக்க மாட்டாங்க. எப்படா மேலே வரீங்க? நான் பார்க்குறப்ப ஒருத்தன் கூட இருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, இந்த இடம் நம்ம மில்லில் இறங்கியாச்சு. நான் மில்லில் இறங்கி அதே மாரி பவர் அக்கா இருங்க வரக்கா, கண்ணு மட்டும் எடுத்துக்கிறேங்க. அதுக்குள்ளே போட்டு தர்றீங்க. கண்ணு மட்டும் கொஞ்சம் பக்கவான கண்ணா கொடுங்கடா. ஏன்னா ஒரு கண்ணு கூட தர மாட்டேங்க. ஏதாச்சும் ஒரு கண்ணு கொடுங்கடா. ஓகே, எக்ஸைஸ் கண்ணு அடிச்சிருக்கு. மேலே போயிடண்டா, சுட்டோன்னே மேலே வந்துடுவேன். இப்போ எல்லாரையும் போட்டு தர வேண்டியது. மேலே உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட் இவனை காலி பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. மேலே மாட்டுறோம், எல்லாரையும் காலி பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். மில்லில் இறங்கி இந்த மேலே உட்காந்து நிறைய பேர் காலி பண்ணி இதை நான் திரும்பி பண்ணுறேன்டா. இன்னொருத்தருக்கான இவனை வந்து முடிச்சிட வேண்டியது. அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. 2 பேரை கில் பண்ணியாச்சு. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருந்தாலும் ஒருத்தனா வந்தீங்கன்னா ஒருத்தனா முடிச்சிருவான். மேலே இந்த டாப்ல இறங்கணும். இன்னொருத்த ஓட்டிட்டு இருக்கான், இவனையும் முடிச்சிடலாம். ஷீல்டு வச்சிருக்கான், கீழே ஒரு மாடா. அவ்வளோதான், கீழே வந்துருச்சு. 3 பேர் கில் பண்ணியாச்சு. வேற என்ன வச்சிருக்கீங்களா? குளோல் மட்டும் நிறைய பேர் போட்டுருக்கானுங்க. கீழே தான் சண்டை போட்டுருக்கானுங்க. இன்னும் ஒருத்தர் வந்து மாட்டி தொலைங்களாடா. ஒரு அக்கா ஆரம்பத்திலே அந்த அக்கான ஓடி போயிட்டாங்க. இன்னொருத்தர் அந்த டாப்ல உட்காந்துருக்கான். நான் இந்த டாப்ல இருக்கேன்டா. ஏன்னா இந்த டாப் தான் பெஸ்டான டாப்பு. இதுல இருந்தால் நம்ம எந்த டாப்ல இருந்தாலும் மற்ற எனிமையில போட்டு தரலாம். இன்னொருத்த வானத்தில் இறங்குற என்ன தைரியம் இருந்தா மேலே இறங்கின போட்டு தரலாம். அதெல்லாம் நடக்காதுடா. நான் மேலே இறங்கினா ஒருத்தர் அந்த மேப்ல இருக்க மாட்டீங்க. நீங்க மட்டும் தான் இறங்கிங்களா? எனக்கு இறங்க தெரியும்டா. வேற நினைச்சிருக்கானு தேடி பார்க்கலாம். வேற ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. கீழே ஒரு அக்கா இருக்கான். அக்கா கீழே என்னக்கா பக்காவை பண்ணுறீங்க? அவ்வளோதான், முடிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த அக்கா தான் ஓனாங்க நினைக்கிறேன். லாஸ்ட் நம்மகிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் இருக்கீங்களாடா? இன்னும் 2 பைப்பில் சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவனை முடிஞ்சால் போட்டு முடியாதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பைப்பில் வந்து மாட்டினா வெளியே தான் இருக்கான். அவனை வந்து புட்டுக்கன்னு வச்சிருக்கான். அவனை முடிக்கிறான்டா. ஏங்கிட்டையும் புட்டுக்கன்னு தான் இருக்கு. அவ்வளோதான், முடிச்சிச்சு. நம்ம 7 பேரை கில் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எங்கள் மில்லில் எவனும் இடம் இருக்க மாட்டேன், எனிமி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்த விட்டு காலி பண்ணுற வேண்டியதான். நம்ம வந்து வேற மேட்ச் போயிடலாம். டே 3 யாருக்கும் போட்டு தள்ளுறேன்டா. இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் மேலே ஏறி எல்லாரையும் போட்டு தள்ளுவேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த மேட்ச் வந்து ஃபேக்டரிக்கு வந்து இந்த மேட்ச் நம்ம மேலே இவனை முடிக்கிறேன். கொஞ்சம் கரடி மாட்டியா, அவனை போட்டுலாம் போட மாட்டான். பவரை கீழே போட்டுடா. பைப்பில் அவன் பவரை போட்டு போயிட்டேன். பரவாயில்ல, நம்ம பவர் கொஞ்சம் லேட்டாக தான் போட்டுருக்கோம். இருந்தாலும் கரெக்டாக போக முடியுமான்னு தெரியல. டேய் கரெக்டாக இறங்கி கண்ணு எடுக்கிறேன். நான் வேறு கீழே குச்சிட்டேனே. டே கண்ணு இருந்தால் கொடுங்க. ஓகே, லெவல் 3 ஹெல்மெட்டா இங்கே இருக்கு. மேக்ஸிமம் கண்ணா. ஓகே, மேக்ஸிமம் கண்ணு கிடைச்சிட்டு எனக்கு ஷார்ட் ரேஞ்சு கண்ணு கிடைச்சா. லாங் ரேஞ்சு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், முடிச்சிச்சு. பைப்பில் நமக்கு டஃப் கொடுக்குறாராமா. நமக்கு தேவையான லாங் ரேஞ்ச் கண்ணியமாக செல்லக்குட்டி வந்து கொடுத்துட்டு போயிட்டேன். பேரஃபுல் கண்ணு கிடைச்சிருச்சு. செல்லக்குட்டி தேங்கடா. லாங் ரேஞ்ச் கண்ணு வந்து கொடுத்துட்டு போயிட்டாடா. வானத்தில் வேற ஒன்று இறங்கினா. எனக்கு தெரிஞ்சு அவனு இறங்கணும்னு நினைக்கிறேன். ஃபேக்டரியில் பெருசாக அந்த பவர் எவனும் யூஸ் பண்ண மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு பீக்கில் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறானுங்க. நம்ம எதுக்கும் பவர் வந்து கீழே இன்னொரு தடவை போட்டலாம். டே இப்படி ஒரு நிமிடம் தானே பின்னாடி யாரும் இறங்குது. அக்கா என்னடா பின்னாடி இறங்கி போட்டதில் பார்க்குறீங்க? அதெல்லாம் நடக்காது. அவ்வளோதான், வந்து 2 பேரும் முடிச்சிச்சு. பின்னாடி இறங்கி காலி பண்ணலான்னு பார்க்குறாங்களாமா. இப்போ கீழே ஒரு இனிமே இருக்கேன். இந்த பைப்பில் தான் நானும் போட்டதில் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் கண்ணில் மாட்டவே மாட்டேன். நானும் ஸ்கோப் வச்சு பார்க்குறேன். பைப்பில் நம்ம கிட்ட எஸ் ஆகிட்டே இருக்கேன். ஒரு தடவை வச்சு மாட்ட போயிடுவேன். நம்ம வந்து பவர் வந்து கீழே போட்டாச்சு. இந்த பவர் யூஸ் பண்ணி போட்டு தரலாமா? இல்லை பவர் யூஸ் பண்ணி போட்டு தரது இல்லை. ஏன்னா வச்சு ஒரு சான்சஸ் மாட்டுவான். ஸ்கோப் வச்சா தலையில் அடிப்படாமல் போயிடும். டே வெளியே வாடா, வெளியே வந்து துறடா. ஆனால் இவன் வர மாதிரி தெரியல. எவ்வளோ ஆனாலும் வெளியே வர மாட்டான் போல இருக்கு. உள்ளே உட்காந்து எடுப்போம் போல இருக்கு. நம்ம எதுக்கு ரிப்பேர் பண்ணிக்கலாம். நானும் ஒரு தடவை தலையை மேலே கடவுன்னு பார்க்குறேன். காட்டவே மாட்டான். உள்ளே உட்காந்து வந்து அப்படியே தான் உட்காந்து கிடக்குறான். நீ வெளியே வர மாட்டே போல இருக்கடா. எனக்கு வேற வழி தெரியல. இப்போ நம்ம பவர் போட்டு தான் கீழே போய் ஆகணும். ஏன்னா இவன் வந்து வரமாட்டான். பவர் போட்டு கீழே போய் வந்து போட்டு தள்ளிட்டு திரும்பி மேலே வரேன். அப்போ என்ன பண்ணணும்னு பார்க்குறேன்டா. ஏன்னா கையில் வந்துட்டு பெருசாக கன்று இருக்கானே தெரியல. கன்று இல்லாமல் தான் சுற்றிட்டு
சுற்றி கிடக்கிறான் போல இருக்கிறா. கண்ணே எல்லாம் பின்னாடி ஆட்டம் கொடுத்துட்டே இருக்கா. இப்போ பக்கத்தில் ஒன்று போட்டு தள்ளுறேன். இப்போ நீ ஓடி தானே ஒன்று ஓடணும், இல்லை கீழே உடனே உட்காந்து கையில் குத்துறன்னு பார்க்குறேன். என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? ஏன்டா கையில் ஒன்றுமே இல்லாமல் கையில் குத்தி போட்டுலான்னு பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து மேலே போயிடலாம். மேலே போயிட்டு என்ன தெரிஞ்சு இனிமே அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபேக்டரி விட்டு காலி பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஃபேக்டரியில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சாண்டினே பேர் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து அடுத்த மேட்ச் வந்து பீக்கு வந்தாச்சு. ஏன்னா பீக்கில் நம்ம இன்னைக்கு பூயா வாங்கி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அதனால் இந்த மேட்ச் நம்ம இறங்கி நிறைய பேர் போட்டு பூயா வாங்குறோம். கன் எடுக்கலாம். ஓகே, எக்ஸ்மென்ட் கண்ணா நமக்கு வந்து எக்ஸ்மென்ட் கண்ணு கிடச்சிருச்சு. ஷார்ட் ரேஞ்ச் கண்ணுக்கு ஓகே நமக்கு வந்து பைசன் கண்ணு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கொடுத்தா சரி தான். ஏதோ கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்த வரைக்கும் நல்லது தான். மேலே ரெண்டு சண்டை போட்டுருக்காங்க. என்னடா பவர் கீழே போடாமல் கையில் ஊற்றி சண்டை போட்டுருக்கீங்க. கீழே போய் கண்ணு தானே அடிப்பீங்க. ஒருத்தனை போட்டு தெளிச்சு 2 பேரை போட்டு தெளிச்சு கன் எடுக்காமல் கீழே சண்டை போட்டுருக்கானுங்க. நமக்கு நல்லா நம்ம ஃபஸ்ட் டைம் கன் எடுத்தனால பைப்பிள்களை ஈஸியாக போட்டு தெளிச்சு நம்ம ஆல்ரெடி 2 பேர் கீழே சண்டை போட்டுருக்காங்களா. இவனே முடிச்சலாம். அவ்வளோதான் 3 பேர் கில் பண்ணியாச்சு. ஒருத்தனை விடக்கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேலே இருந்து மொத்த பேரும் கில் பண்ண வேண்டியதான். கீழே வேற நினைச்சிருக்கீங்களாடா. நிறைய பேர் பீக்க சுற்றி இருக்காங்க. அதனால வந்து கவலைப்படாத. முடிஞ்ச வரைக்கும் போடுறதுல இன்னும் ஒருத்தன் காலி பண்ணிச்சு. மார்த்திக்கிட்ட ஒருத்தர் இருக்காடி. மார்த்திக்கிட்ட கொஞ்சம் யாரா சுட்டு இருக்கு. அவ்வளோதான் நம்ம 5 பேர் கில் பண்ணியாச்சு. வாரத்தில் ஒரு பைப்பில் இறங்கினா ஆனால் வந்து தப்பிச்சு ஓடிட்டான். இப்போ நம்ம பவர் போட்டு கீழே போயிடலாம். ஏன்னா சுத்தமாக நம்மளோட கண்ணே இல்லை. தப்பிச்சிடாயா. ஏன்னா நம்மளோட புல்லட் சுத்தமாக இல்லை. எக்ஸமேட்டில் 0 புல்லட். நம்மளோட பைசன்கள் மட்டும் தான் புல்லட் இருக்கு. மேலே அங்கே எவனோ ஒருத்தர் பேராஷூட் பண்ணிட்டு இருக்கு. பேராஷூட் மட்டும் தான் இருக்கு. எவனோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. எப்படா மேலே வந்தா? எப்போ மேலே வரணுன்னே தெரிய மாட்டேது. கொஞ்சம் முடிச்சிடா. அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. என்ன ஒருத்தடி இப்போ என்ன ஒருத்தர் மேலே வந்தா? வானத்துலேருந்து ஒருத்தனா குச்சிட்டு இருக்காயா. ஏன்டா குதிக்கிறவன இங்கே தான் இருக்கீங்களாடா. வேலை செட் அவனை முடிக்கணும். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. இன்னொரு எனிமி இருக்கான். பைப்பில் கீழே ஒழிஞ்சிட்டு இருக்காண்டே. இங்கே தானே இருக்க. கீழே தான் இருக்கியா? டைமிங் வெயிட் பண்ணிட்டு இருக்காராமா. கையில் ஒரு கண்ணு இல்லாமல் எதுக்குடா சண்டைக்கு வர? வெறும் பிஸ்டல் கண்ணை வச்சுட்டு அவ்வளோ தெரியுமாடா உனக்கு? ஏன்னா அவனை முடிக்கிறேன். அவ்வளோதான் நம்ம வந்து 8 பேர் கில் பண்ணியாச்சு. மேலே இறங்கி நம்ம வந்து 8 பேர் கில் பண்ணியாச்சு. இந்த மேட்ச் நம்ம வந்து கன்ஃபார்ம் போய் வரோம். நம்மள சுத்தம் புல்லட்டே இல்லையாடே. இப்போ நான் கீழே பார்த்தீங்கன்னா புல்லட் எடுத்தாகணும். இப்போ நம்ம சாண்டினே பவர் போட்டு கீழே போய் முடிஞ்ச வரைக்கும் எல்லா புல்லட்டையும் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ தானே ஒழுங்காக நான் விளாட்றேன். இந்த பவர் இப்படி தான் விளாடணும் போல இருக்கு. நம்ம லூட் அடிச்சு மேலே வந்துடணும் போல இருக்கு. இப்போ கீழே போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா லூட்டையும் நான் சுடுறதே கொஞ்சம்ரா. நான் வந்து லூட் அடிச்சு நான் பண்ண மேலே போயிடுவேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வார்டிஸ்ட்டில் போய் முடிஞ்ச வரைக்கும் பொருள் எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட டோக்கனுக்கு ஒரு 800 டோக்கன் இருக்கு. இது யூஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம டக்குன்னு வந்து மேலே போயிட வேண்டியது. அவ்வளோதான். இதே நமக்கு போதுன்னு நினைக்கிறேன். மேலே போயிடலாம். மாடி மேலே போகிறதுனால எனிமி பக்கத்தில் வந்து சத்தம் கேட்குது. பக்கத்தில் வந்துட்டாயா? பவர் போட்டு மேலே வந்துடல. இப்போ என்ன பண்ணுவேன்? பக்கத்தில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 9 பேர் கில் பண்ணியாச்சு. நம்ம கிட்டே வா. எத்தனை தடவை இதுமாதிரி நம்ம என்ன போட்டு தள்ளிருப்பீங்க. திரும்பி நான் 10க்கு பதில் வாங்க வேண்டாம். இப்போ நம்ம திரும்பி பவர் விட ஏவனவன் அக்கா என்னக்கா பக்காவை லூட் அடிச்சிருக்கீங்க. நான் வரத்துக்கு ஒன்றும் தெரியாமல் அக்கா யாரையோ போட்டு லூட் அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம மொத்த லூட் சேர்த்து நம்ம அடிச்சிட வேண்டியதான். அவ்வளோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம திரும்பி மேலே போயிடலாம். கன்னை நம்ம வந்து மாற்றிக்கலாம். நம்ம வந்து ஆகன் எடுத்துக்கலாம். ஓகே, பேராஃபில் இருக்கா. பேராஃபில் நமக்கு தேவையில்லை. புல்லட் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் செல்லக்குடி நிறைய புல்லட் வச்சிருக்காங்க. அவ்வளோ எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு மேலே வந்துட்டேன். மேலே வந்து முடிஞ்ச வரைக்கும் எனிமி நான் தேட்டு தான் இருந்தாலும் பெருசாக அவனை மாட்ட மாட்டேன். குளோவல் மட்டும் இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக எனிமி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிமி இருக்கானா இல்லை ஓட்டானான்னு தெரியல. ஏன்னா நம்ம சைடில் ஒருத்தன் சொல்கிறது சைடில் ஒரு பைப்பில் சொல்கிறான். இவனை போட்டு தர முடியுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் என்ன தலைக்கு அடிப்பட மாட்டேன். அவ்வளோ முடிச்சிச்சு. நம்ம 11 பேர் கில் பண்ணியாச்சு. அங்கே 2 குளோவில் வேறு இருக்காங்க. எனிமி இருக்கானா இல்லையான்னு தெரியல. எனிமி இருக்கானா? எவனோ ஒரு பைப்பில் ஃப்ரெண்டில் ஓடியாந்துட்டு இருக்கான். அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம 12 பேர் கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 11 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 11 பேரையும் முடிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம எத்தனை கில் வாங்க முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ வேறு ஜோன் வேறு போட்டுருவாங்க. நம்ம இடத்த வேலை பண்ணணும். அதுக்கப்புறம் பீக்கில் ஒரு பைப்பில் வந்து மாட்டிக்கலாம். லூட் அடிக்க வந்துருப்பான் போல இருக்கு. குளோவல் போட்டு லூட் அடிச்சிட்டு இருக்கான். ஆனால் நான் மேலே இருக்கேன்டா. கீழே லூட் அடிச்சு என்னடா புரியுது. அவ்வளோதான் 13 பேர் கில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஜோனை விட்டு வந்துடுறேன். ஏன்னா ஜோன் போட்டானுங்க. பீக்கை விட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மேட்ச் நம்ம வந்து பூயா ஆகணும். அதான் நம்மளோட வந்து டார்கெட்டு. எவனா வண்டி எடுத்துட்டு வரதே. எவனோ ஒருத்தன் மார்ச் எடுத்துனா மார்ச் எடுத்து முட்டி தோழம் போகிற. அது நடக்காதுடா. வண்டி விட்டு இறங்கினாயா? வண்டி விட்டு இறங்கினா மட்டும் விட்டுருவோமா? உனக்கு போட்டதெல்லாம் போட மாட்டேன்டா. டே கொஞ்சம் ரேடே சரி தெரியாமல் சொல்கிறேன்டா. நமக்கே டேமேஜ் கொடுக்குறேன். பைப்பில் நம்மள முடிச்சிடும் போல இருக்கு. டே கொஞ்சம் அவ்வளோதான் ஷீல்டு வச்சிருக்கான் போல இருக்கு. டிமிட்ரி பவர் போட்டான். எடை டிமிட்ரி பவர் போட்டாலும் விட மாட்டேன். அவனை போட்டதெல்லாம் அவ்வளோ முடிச்சாச்சு. நம்ம வந்து 14 பேர் கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேறு ஜோனுக்கு போனோம். சுற்றி வேறு ஒரு 3 எனிமிங்க இருக்கானுங்க. ஒருத்தன் காரில் வேறு சுற்றுறான். அந்த காரில் சுற்றுற பைப்பிலே மாட்டவே கூடாது. மாட்டா முட்டி தூக்கிறோம். மெடிக்கல் மட்டும் போட்டுக்கிறான்டா. இப்போ நம்ம வந்து சாண்டினே பவர் போட்டு போயிடலாம். நம்ம ஜோனுக்கு நம்ம சாண்டினே பவர் வந்து போட்டுட்டு இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். லூட்டு முடி அடிச்சு கிளம்ப வேண்டியதான். டே கார் எடுத்து ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். ஏன்னா கார் எடுத்து அப்படி நின்று இருக்கா. வழக்கு தெரியாமல் வளைச்சிட்டு இருக்கான். முட்டிக்கிட்டான் போல இருக்காது. எங்கே ஒரே எங்கே வேணாலும் விட மாட்டான். அவ்வளோதான் காரை கொளுத்து வச்சு அவன் இறங்கி தான் ஆகணும். நீ இறங்கி ஓடவே விட மாட்டான். அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 15 பேர் கில் பண்ணியாச்சு. என்னடா பவர் போட்டு போயிடணும். பவர் போட முடியாதா? அடப்பாவீங்களா 2 ஃபேராக இருக்கான் 2 ஃபாராக இருக்கான். அதனால் போக முடியாதான். ஏன்னா 2 ஃபாராக இருந்தால் போக முடியாதுன்றது கூட எனக்கு தெரியாமல் இருக்குடா. இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு வந்து ஓடியாக தான் போய் ஆகணும். ஆல்ரெடி ஒருத்தர் இருந்தால் அவன் வந்து போட்டு தெளிச்சு 16 பேர் கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 4 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 4 பேரை போட்டு தண்ணா போது நமக்கு வந்து பூயா வந்துடும். அதுக்கப்புறம் ஒருத்தன் காரில் சுற்றி இருந்தான். பைப்லேருந்து காரை கொளுத்திட வேண்டியதாண்டி. கார் அவனே கொளுத்திக்கிட்டான் காரை. இப்போ இவன் வந்து முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து 17 பேர் போட்டு தெளிச்சு. இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 2 பேரும் நம்ம தான் முடிக்கிறோம். இந்த மேட்ச்சில் வந்து பூயா வாங்குறோம். அதுக்கப்புறம் வானத்தில் சுற்றிட்டு இருந்தான் ஒருத்தன் வண்டி எடுத்துக்கிட்டு வண்டி வந்து கொளுத்திட வேண்டியதான். எவ்வளோ நேரத்தில் வானத்தில் சுற்றுற இறங்கி
சுத்தலடா இறங்குனா இல்லையா அடே இறங்கிட்டே இல்லையாடா ஒரு வண்டியில் இங்கே இறங்கினா எப்படி இங்கே இறங்குனா நான் அங்கே சுட்டுனேடா இருங்க அவனை வந்து முடிச்சலாம் அடே கொஞ்சம் எனக்கு டேமேஜ் கொடுக்குறேன் அவ்வளோ முடிச்சாச்சு நம்ம வந்து 18 பேர் கில் பண்ணியாச்சு நான் ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கு அவனை விட்டு போட்டு தரலாம் போது நமக்கு வந்து பூயா வந்துடும் அந்த ஒரு பைப்பில் நினைச்சு காரில் சுற்றிருக்கான்னு நினைக்கிறேன் இங்கே தான் இருக்கா காரில் சுற்றிட்டு இருக்கியாடா நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு நீ காரில் சுற்றிருக்க இறங்கவே மாட்டேன் காரை கொளுத்தி உனக்கு காலி பண்ணல டேரா 124 டேமேஜ் என்ன ஒரு புல்லட்டா டே முட்டி தூக்கிறாரா பைப்பில் முட்டி தூக்கிட்டாயா டே குஞ்சரா இன்னும் கொஞ்சம் நம்மளை காலி பண்ணுறோமா பைப்பில் முடிக்காம விடக்கூடாது லாஸ்ட் எனிமி அவ்வளோதான் நம்ம வந்து காலி பண்ணியாச்சு நம்ம சாண்டனியா பவர் யூஸ் பண்ணி நம்மளை எப்படிலாம் சம்பவம் பண்ணாங்களோ எனிமையெல்லாம் நம்ம சம்பவம் பண்ணாச்சு சரி ஓகே கைஸ் பை பை டேக் கேர்